யாருக்கா? நீதான் கூட இல்லைம்மா, அதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி தான் கொடுக்கணுமா என்ன? வா செல்வி. ஃப்ரெண்ட், நான் என்னோடய சாப்பாடே சாப்பிடல. இது பாருங்க, 4 வகை இருக்குது என் கையில். இன்னும் எது சாப்பிட்றது பாருங்க. முட்டையா? பிரியாணி சாப்பிட நல்லா தாண்டி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி. அவங்க வெள்ளை சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதனால சொல்கிறேன் நான். திமுரு தான். நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு வறக்கணும் போல இவங்களெல்லாம். சரோஜா தேவி நீதானா? வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மணி 1 மணி ஆகிடுச்சி, லஞ்ச் டைம் ஆகிடுச்சி. நான் காலையில் செஞ்ச ரெசிபி பாருங்கள். கோஸ் பொரியல், அப்பளம், காரக்குழம்பு, ஆமாச்சேக்கா பிரியாணி, ஒயிட் ரைஸ். சரியா? ஆமாச்சேக்கா பிரியாணியா? சிக்கன் பிரியாணியா? பரவாயில்லையே. இப்போ நேற்று செஞ்சீங்களா? காலையில் செஞ்சீங்களா? அசோக் அண்ணா, என்ன சாப்பாடு? முட்டை சாப்பாடு. அவர் ஒரே ஒன்று தான் வச்சுருக்காரு. என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செல்வி? இன்னைக்கு ட்ரை ஃபிஷ், எக், குக்கம்பர் அண்ட் ரைஸ். இன்னும் எதிர்பார்க்குறேன். பரவாயில்ல, இன்றைக்கி தான் நிறைஞ்சிருக்குது போல தட்டு. தூக்கி எல்லாத்தையும் அப்படியே போயிடுச்சு. நான் ஜெகன் அண்ணா, என்ன சாப்பாடு? குருமா குழம்பு, ஆம்லேட்டு, ஒன்றுமே இல்லை. போய் சொல்கிறீங்களா? முட்டை, தோவர் முட்டை உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பாடு? வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியா? அவிச்ச முட்டை. இன்னும் சாப்பாடு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் சாப்பிடுவேன். வீட்டுக்காரம்மா அவ்வளோதான் கொடுத்தாங்களா? சரி சரி.